வணக்கம். விதிகளை வெல்வோம். ஊரக வளர்ச்சித்துறையில உள்ளாட்சிக்கு ஒப்படைக்கப்பட்ட சொத்துக்கள் விவரம் தொடர்பாக அடிக்கடி எழக்கூடிய கேள்வி, பர்டிகுலரா இந்த மனைகள் வரன்முறைப்படுத்தும் திட்டத்துல அடிக்கடி எழுவதை நாம பார்த்திருக்கோம். அதாவது இந்த வரன்முறை திட்டத்துல செய்யக்கூடிய மனைப்பிரிவில் இருக்கக்கூடிய திறந்த வெளி இடம், சாலைகள், இது எல்லாமே யாருமே எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணல, அதனால இதை நாங்கள் மேம்பாடு செய்யணுமா, இது உள்ளாட்சிக்கு ஒப்படைக்கப்பட்ட சொத்தாக கருதணுமா என்ற கேள்வி அடிக்கடி எழுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி ஒரு கேள்வி எழும்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அரசாணை 172. இந்த அரசாணை 172ல 13/10/2017 வெளியிடப்பட்ட அரசாணை இது. இந்த அரசாணையில மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் போடப்பட்ட சட்ட திருத்தங்களில் அமெண்ட்மெண்ட்ல சொல்லும் பொழுது 1, 2, 3, 4ன்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க. அதில் 3வது பிரிவை பாருங்க. 3ல டி ஃபார் டாக்டர் என்று கூட வச்சுக்கலாம். அந்த டில பாருங்க. அதில் 2வது பிரிவு, அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் த ரோட்ஸ் அண்ட் ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் ஏரியா இன் தி லேஅவுட் as shown in the layout framework shall be deemed to have been vested with the concerned local authority அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இந்த வரன்முறை செய்யக்கூடிய திட்டத்தில் காண்பிக்கப்பட்டுள்ள திறந்தவெளி இடமா இருந்தாலும் சாலைகளாக இருந்தாலும் இது உள்ளாட்சிக்கு ஒப்படைக்கப்பட்டதாக கருதப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தனியாக ஒருத்தர் நமக்கு கிஃப்ட் டீட் போட்டு தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுனாலே உங்களுக்கு தெரியும், அது ஒப்புதல் பெறாமல் பெறப்பட்டு அவர்கள் விற்பனை செய்து விட்டார்கள். இந்த மனைகள் எல்லாம் விற்பனை செஞ்சுட்டாங்க. செய்ததற்கு பிறகு இப்போ அதில் போய் நீங்கள் ஓனரை போய் ட்ரேஸ் பண்ணுறது, அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்கிறது நடக்காது. ஆனால் இந்த அரசாணையின்படி அந்த இடங்கள் எல்லாம் இது உள்ளாட்சி ஒப்படைக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் அது உள்ளாட்சியால் மேம்பாடு செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை என்று தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த அரசாணையை மீண்டும் ஒரு முறை படிங்க. அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். 3வது பக்கத்தில் இருக்கு. இதில் 3 வரிசை எண் 3ல் டியில் போய் பார்க்கும் பொழுது உட்பிரிவு 2ல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.